விடுதலை நாயகனாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தார். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. அதனால இந்த யூத மத தலைவர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் பயங்கரமான பொறாமையில் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ, ஜனங்கள்லாம் நம்ம மேலே இருக்கிற மதிப்பெண்ணாயிரும், இந்த அற்புதத்தை இவங்க பார்த்து இவங்களை பின்பற்றினா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க பயந்து போய் எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு நீ இனிமேல் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது உடனடியாக பாருங்க, இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அந்த எதிர்ப்பையும் தடையையும் அவங்க பார்க்கும்போது அவங்க செய்த முதலாவது வேலை, அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக அற்புதங்களின் தேவன் அவர் அவங்களுக்காக காரியங்களை செய்வார், தடைகளை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அவங்க கண்களை அவங்க என்ன செய்யறாங்க, ஏறெடுக்கிறாங்க. அப்போ ஜெபமானது ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஒன்றாக சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளது. அந்த ஜெபத்தை அவங்க பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அவங்களோட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க, தைரியமாய் பேசினாங்க, கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தை சத்தியமாய் சொன்னாங்க. அப்போ இந்த துணிச்சல், இந்த தைரியம் அவங்களுக்கு ஜெபத்தின் மூலமாக தான் கிடைத்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில எதிர்ப்பு, பிரச்சனையை சமாளிக்க முடியலையா, என்ன செய்யறது, எப்படிதான் இதை மேற்கொள்றது அப்படின்ற ஒரு போராட்டத்தோடு இருக்கீங்களா? முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நீங்களையே என் கண்கள் பார்க்கிறது, நீங்க தான் எனக்கு எல்லாமே, ஆண்டவரே, நீங்க இதை எனக்காக செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அமரும் போது அது நிச்சயமாக அந்த விடுதலையை கர்த்தர் தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, ஜெபத்துக்கு அதிகாரம் உண்டு, ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த எதிர்ப்பை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்க பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து தங்களை பலப்படுத்தி கொள்றதை நிமித்தமாக. அப்ப ஆவியானுடைய சமூகத்துல, கர்த்தரின் சமூகத்துல நம்ம உட்காரும் போது, காத்திருக்கும் போது, அதுல நம்மளுக்கு விசேஷமான பலன் கிடைக்கிறது, விசேஷமான அபிஷேகம் கிடைக்கிறது. விசேஷமாய் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துல நாம ஆட்கொள்ளப்படும் பொழுது அங்கு ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், சவால்களை நாம எதிர்நோக்கிறதுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம அமர கற்றுக்கொள்வோமே. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வழி நடத்துதல் அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை அதை உண்டு பண்ணுகிறது மட்டுமல்லாமல் எவ்வளவு பெரிய சவால்களை சந்திக்கிறதுக்கும் நமக்கு என்ன செய்கிறது, பலனை தருகிறது. பாருங்க, அப்ப கர்த்தருடைய வல்லமை சத்தியத்துல உறுதியாய் நிற்கிறது. அதோடு கூட இல்லாம பெரிய ஒரு காரியம் என்ன நடந்தது, அது அற்புதம் நடந்தது. இந்த அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க, இவர்களுடைய கண்கள் எல்லாம் இவங்க மேல நோக்கமாயிருச்சு. கர்த்தர் அங்கு ஒரு பெரிய அவருடைய வல்லமையின் மகத்துவத்தை ஜனங்களின் மத்தியில் அவர் வெளியரங்கமாய் வெளிப்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இந்த இடத்துல தேவ வல்லமைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வல்லமையை நம்ம சார்ந்திருக்கும் போது அந்த வல்லமை அடையாளத்தோடு கூட அங்க என்ன செய்கிறது, காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறது. சுற்றி உள்ளவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அதனால நாம் என்ன செய்யணும், முதலாவது நாம நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இந்த வசனங்களில அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு தங்களுடைய கவனத்தை முதலாவது அவங்க செலுத்துறாங்க. கர்த்தருடைய சத்தியத்தை அவர் செய்ய சொன்னதை, சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அற்புதம் அடையாளத்தினால வருகிற விளைவுகளை பார்த்தோம்னா அது ஆச்சரியமா இருக்கிறது. தேவ மகிமையை வெளிப்படுத்துறதா இருக்கிறது. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, ஜெபத்தின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின்படி நாம இணைந்து ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்கணும். ஸோ இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு கூட நெருங்கிய உறவு பெரிய காரியங்களை அது நம்முடைய வாழ்க்கையில அது செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வார்த்தையின்படி நடக்க அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களுக்கு நீ கொடுத்த வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜெபத்தின் மேன்மை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உடைய சுவிசேஷத்தை எப்படி அப்போஸ்தலர்கள் பயமின்றி தயக்கமின்றி ஆண்டவரே அவர்கள் கொண்டு போனது போல, சொன்னது போல நாங்களும் பயமின்றி தயக்கமின்றி உடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற கருவிகளா எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, அற்புதங்கள் அடையாளங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதா எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும் ஊழியத்தின் பாதையில விசுவாசத்தோடு கூட ஜனங்கள் வர வேண்டும் என்றால் அற்புதங்களை கண்டால் தான் அவர்களால் முடியும். ஆண்டவரே, நீ செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் தொடுதலுக்காக ஆண்டவரே, ஜெபத்திலும் ஆண்டவரே உடைய வல்லமையை உணர்ந்து செயல்பட கர்த்தர் கிருபை தாரும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.